அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். செந்தில் பட்டர் சொக்கநாத பெருமானை பூசிக்கக்கூடிய பேறு பெற்ற செந்தில் பட்டர் ஐயா அவர்களுக்கு, சிவஸ்ரீ குருக்களையா அவர்களுக்கு இப்பொழுது சிவாகம கலாநிதி வழங்கப்படுகின்றது. அதனைத் தொடர்ந்து யாழ் வட்டுக்கோட்டை சேர்ந்த இலங்கையைச் சேர்ந்த சிவஸ்ரீ ந பிரசாந்த சிவாச்சாரியார் அவர்களுக்கு சிவாகம கலாநிதி என்ற தங்கப்பதக்க விருதினை இப்பொழுது மேதகு ஆளுநர் ஐயா அவர்கள் சாதனா அணிவித்து மகா சன்னிதானம் அவருடைய திருக்கரங்களால் இங்கே வழங்கப்படுகின்றது. அதனைத் தொடர்ந்து திருமுறை தொண்டர் என்ற அற்புதமான விருதினை போற்றுதலுக்குரிய சென்னை பொற்றாளம் துறை ஆறுமுகம் அவர்கள் அனைவரும் விரைவாக வர வேண்டும் என்பதை பணிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன். அதனைத் தொடர்ந்து ஆதின புலவர் விருது பொற்றாளம் துறை ஆறுமுகம் அவர்களுக்கு திருமுறைக்கான விருதாக திருமுறை தொண்டர் என்ற விருதினை வழங்குகின்றார்கள். பன்னிரு திருமுறை பதிப்பிலே பணி செய்தவர்கள். இந்த நேரத்திலே ஒன்றை குறிப்பிடுகின்றேன். நம்மளுடைய மேதகு ஆளுநர் ஐயா அவர்கள் நம்மளுடைய தர்மயாதின பதிப்பு 18,000 பக்கம் 18,000 பக்கம் கொண்ட அந்த பதிப்பினை 12 மொழிகளிலே பதிப்பித்து சிறப்பு செய்த அறிஞர் பெருமக்களுக்கெல்லாம் அவர்கள் இல்லத்திலே இருந்து வழங்குகின்றார்கள். அதனைத் தொடர்ந்து தர்மயாதின புலவர் விருதினை ராவுசாப்பட்டி முனைவர் கலிய பெருமாள் ஐயா அவர்கள் பெறுகின்றார்கள். அதனைத் தொடர்ந்து மணிகண்டன், அதனைத் தொடர்ந்து பரதநாட்டிய கலாநிதி என்ற உயரிய தங்கப்பதக்க விருதினை பத்மஸ்ரீ திருநங்கை நர்த்தகி நடராஜ் அவர்கள் பெறுகின்றார்கள். அவர்களுக்கு இப்பொழுது மேதகு ஆளுநர் ஐயா சாதனா அணிவித்து மகா சன்னிதானம் அவருடைய திருக்கரங்களால் தங்கப்பதக்கம் அளித்து இங்கே சிறப்பு செய்கின்றார்கள். நர்த்தகி நடராஜ் அவர்கள் இன்று முதல் தர்மயாதினத்தினுடைய ஆஸ்தான வித்வானாக நாடக கலைக்கு விளங்க இருக்கின்றார்கள். பத்மஸ்ரீ விருது பெற்றவர்கள் இப்பொழுது தர்மயாதினத்தினுடைய விருதான பரதநாட்டிய கலாநிதி விருதினை, அதனைத் தொடர்ந்து நாதஸ்வர கலாநிதி விருதினை இலங்கை ரத்னவேல் கேதீஸ்வரன் அவர்கள் வருகின்றார்கள். அவர்களை தொடர்ந்து திருவையாறு கார்த்திகேயன் அவர்கள் நாதஸ்வர கலாநிதி விருது பெற்று இங்கே மகிழ இருக்கின்றார்கள். அதனைத் தொடர்ந்து திருநாகேஸ்வரம் சு செல்வம் அவர்கள், அதனைத் தொடர்ந்து திருவிசநல்லூர் ஜே செல்வரத்னம் அவர்கள், இவர்கள் 4 பேருக்கும் மகா சன்னிதானம் அவர்களும் ஆளுநர் பெருந்தகை அவர்களும் இப்பொழுது இங்கே தங்கப்பதக்கம் அளித்து சான்றிதழ் வழங்கி சாதனா அணிவித்து இங்கே நாதஸ்வர கலாநிதி என்ற உயரிய விருதினை வழங்கி சிறப்பிக்கின்றார்கள். தமிழகம் மட்டுமல்ல இலங்கையிலிருந்து சிவாச்சாரியாருக்கும் நாதஸ்வர வித்வானுக்கும் இப்பொழுது விருது வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். இப்பொழுது திருவையாறு நாதஸ்வர கலாநிதி விருது வழங்கி சிறப்பிக்கப்படுகின்றது. தங்கப்பதக்கம் மகா சன்னிதானம் அவர்கள் வழங்கி சிறப்பிக்கின்றார்கள். இப்பொழுது பட்டம் வழங்கப்படுகின்றது. தொடர்ந்து இந்த திருக்கோயிலுடைய ஆஸ்தான நாதஸ்வர வித்வானாக விளங்கக்கூடிய திரு சு செல்வம் திருநாகேஸ்வர பகுதியைச் சேர்ந்தவர், திருபுவனத்திலே பணி செய்து கொண்டிருக்கின்றார். அவர்களுக்கு திருமுறை நாதஸ்வர கலாநிதி என்ற விருதினை இப்பொழுது வழங்கி சிறப்பிக்கின்றார்கள். அதனைத் தொடர்ந்து புகழ்பூத்த நாதஸ்வர வித்வான் திருவிசநல்லூர் திரு ஜே செல்வரத்னம் அவர்களுக்கு மகா சன்னிதானம் அவர்கள் திருக்கரங்களால் நாதஸ்வர கலாநிதி என்ற விருதினை வழங்கி அருள் செய்ய இருக்கின்றார்கள். இவர்களைத் தொடர்ந்து லய வித்வானாக திகழக்கூடிய தமிழ் வித்வான்களுக்கு விருது வழங்கப்படுகின்றது. மேலக்கர்த்தா கலாநிதி என்ற உயரிய விருதினை போற்றுதலுக்குரிய இடும்பாவனம் திரு சவுந்தர கண்ணன் அவர்களுக்கு மகா சன்னிதானமும் ஆளுநர் பெருந்தகையும் வழங்கி இங்கே சிறப்பிக்க இருக்கின்றார்கள். அவர்களைத் தொடர்ந்து இந்த திருக்கோயிலினுடைய தமிழ் வித்வான் திரு சு சேகர் அவர்களுக்கு மேலக்கர்த்தா கலாநிதி என்ற விருதினை வழங்கி அனுக்கிரகம் செய்ய இருக்கின்றார்கள். இவர்களைத் தொடர்ந்து மகா சன்னிதானம் அவர்கள் அரும் பழமையான கலைகளை சிறப்பிக்கின்ற வகையிலே பொம்மலாட்ட கலைக்கு இங்கே விருது வழங்கி சிறப்பிக்க இருக்கின்றார்கள்.
அந்த விருதினை முதலாவதாக நம்முடைய ஆதீனத்தின் சார்பிலே பெறுகின்ற போற்றுதலுக்குரிய மயிலாடுதுறை கணநாதர் பொம்மை நாடக சபை 12 காலமாக அவர்கள் இந்த பொம்மை நாடகத்தை தர்மயாதின தேவஸ்தானங்கள் மட்டுமல்லாது உலகம் முழுக்க சென்று செய்திருக்கிறார்கள். அவர்களுக்கு பொம்மலாட்ட கலை கலாநிதி என்ற விருதினை மகா சன்னிதானம் அவர்களும் ஆளுநர் பெருந்தகை அவர்களும் எல்லா சன்னிதானமும் அவர்களுக்கு எழுந்திருக்கிற நிலையிலே வழங்கி சிறப்பிக்கின்றார்கள். அதற்கு அடுத்ததாக சிறந்த கலை அம்சமாக திகழக்கூடிய கருப்பூர் கலங்காரி என்ற அந்த கலைத்துறையிலே உயரிய சிறப்பு பெற்ற சிக்கல் நாயகன்பேட்டை திரு எம் ராஜ்மோகன் அவர்களுக்கு மகா சன்னிதானம் அவர்கள் கருப்பூர் கலங்காரி கலாநிதி என்ற உயரிய விருதினை கலங்காரி கலாநிதி என்ற கருப்பூர் கலங்காரி கலாநிதி என்ற தங்கப்பதக்க விருதினை மகா சன்னிதானம் அவர்கள் சிக்கல் நாயகன்பேட்டை திரு எம் ராஜ்மோகன் அவர்களுக்கு வழங்கி இந்த மகா கும்பாபிஷேகத்திலே 12 திருமுறைகளை வெளியிட்டு 17 அறிஞர் பெருமக்களுக்கு விருதுகளை வழங்கி சிறப்பித்திருக்கின்றார்கள். இப்பொழுது சுந்தரமூர்த்தி குருக்கள் அவர்கள் இந்த தலத்தினுடைய பிரதான சிவாச்சாரியார் அவர்கள் அங்கே மகாபிஷேகம் செய்துவிட்டு இப்பொழுது வந்து மகா சன்னிதானத்தினுடைய திருக்கரங்களால் நாத சிவாகம கலாநிதி என்ற விருதினை பெறுகின்றார்கள். சிவஸ்ரீ குரு சுந்தரமூர்த்தி சிவாச்சாரியார் தர்மயாதன சிவாகம பாடசாலையினுடைய மாணவர் 12 காலமாக சரவேஸ்வர பெருமானுடைய சன்னதியிலே பணி செய்கின்ற 80 வயதில் இருந்து அவர்களுக்கு வழங்கி சிறப்பித்திருக்கின்றார்கள். இந்த நிகழ்விலே நன்றியை தெரிவித்துக் கொண்டு இப்பொழுது தர்மயாதனத்தினுடைய தேவஸ்தானத்தின் சார்பாக கண்காணிப்பாளர் திரு கந்தசாமி அவர்கள் மகா சன்னிதானத்திற்கு அருள் பெறுகின்ற மகா சன்னிதானத்தினுடைய அருளை பெறுகின்ற வகையிலே நமஸ்கரித்து நினைவு பரிசனை வழங்கி அருளாசி பெறுகின்றார்கள். நம பார்வதி பதையே அரகர மகாதேவ தென்னாடுடைய சிவனே போற்றி. இப்பொழுது அனைவரும் மேடையிலே ஒரு குழு புகைப்படம் சன்னிதானங்கள் ஆளுநர் பெருந்தகை தவிர மற்றவர்கள் தயவு செய்து ஒத்துழைப்பு நல்கவும். பெரிய அரிய வரலாற்று நிகழ்விலே நம்முடைய மேதக ஆளுநர் அவர்கள் தர்மயாதின தேவஸ்தானம் முதலில் திருக்கடவுருக்கு வந்தார்கள். அதனைத் தொடர்ந்து தர்மயாதினத்திற்கே வந்து நம்முடைய காட்சியகத்தை திறந்து வைத்தார்கள். சன்னிதானங்கள் ஆளுநர் வாழி திருமன்றம் கண்ட மலர்கண்கள் வாழி பெருமான் புகழ் கேட்ட வாரிசவிகள் வாழி அவனை வணங்கும் குடிச்சென்னி வாழி அவன் சீர்வாடும் வாய். நம பார்வதி பதே ஹர ஹர மகா